அதை பத்தி நீங்க என்ன சார்? வரவேற்கிறதுக்கு விஷயம் ஏற்கனவே தரம் இல்லாத இருக்கிறாங்க. பரவாயில்ல, அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏதோ வரோம், பசிக்குன்னு சாப்பிட்றோம். ஏதோ இதை விட கொஞ்சம் உயர்த்தி கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கு நல்லது. விஜய் அவர்கள் வந்து அம்மா உணவகத்தோட தரத்தை இன்னும் கூடுதலா ஆர்டர் போடுறாரு. ஆமா, இதை பத்தி நீங்க என்ன சார்? நல்லா வரவேற்கக்கூடிய ஒன்று. இதுதான் நாங்கள் எல்லா முதலமைச்சரும் எதிர்பார்த்தோம். இவர் அதை பண்ணிட்டாரு. ரொம்ப அம்மா உணவகம். இந்த உணவகம் பேரை கேட்டவுடன் நமக்கு புரட்சி தலைவி ஜெயலலிதா அவர்களின் ஞாபகம் வரும். 2013ஆம் வருடம் மார்ச் மாதம் 19ஆம் தேதி சாந்தோம் சர்ச்சுக்கு அருகில் அம்மா உணவகத்தை துவக்கி வைத்தார் அன்றைய முதல்வர் செல்வி ஜெயலலிதா அவர்கள். இந்தியா முழுவதும் மிகவும் பரபரப்பாக பேசப்பட்ட அம்மா உணவகத்தில் 1 ரூபாய்க்கு இட்லி, 5 ரூபாய்க்கு சாம்பார் சாதம், 3 ரூபாய்க்கு தயிர் சாதம், இப்படி மலிவு விலையில் ஏழைகளுக்கு வழங்கிய உணவு கூடம்தான் அம்மா உணவகம். சென்னையில் மட்டும் 363 அம்மா உணவகமும், நகராட்சி கட்டுப்பாடில் 267 அம்மா உணவகமும் செயல்பட்டு வருகிறது. கிட்டத்தட்ட சென்னை முழுவதும் 620 அம்மா உணவகங்கள் செயல்படும் சூழலில் தற்பொழுது அதனுடைய தரம் எப்படி உள்ளது என்பதை அறிய நாங்கள் அம்மா உணவகங்கள் சென்று அங்கு எடுக்கப்பட்ட வீடியோ, மக்களிடம் உணவு தரம், இன்றைய முதல்வர் இந்தியாவில் பல மாநிலங்கள் பின்பற்றும் அம்மா உணவகம். இதோ 2 ஷிஃப்டா செய்யறேன் சார். காலையில 5:30 மணிலேருந்து 1 மணி வரையும் ஒரு ஷிஃப்ட், 1லேருந்து 9 மணி வரையும் 2வது ஷிஃப்ட். நன்றி தெரிவு. காலையில 4 பேர், சாயந்தரம் 4 பேர். தேவைகளை ஏதோ இந்த 1 ரூபாய்க்கோ 5 ரூபாய்க்கோ கொடுக்குறாங்கன்னா அது பெரிய விஷயம். என்ன சார் சொல்றீங்க? ஏன்னா விற்கிற விலைவாசி அப்படி இருக்குது. நாங்கெல்லாம் எனக்குன்னு இடத்துல உலகத்துல எல்லாருக்குமே. அதனால வணக்கம் மேடம். மாண்புமிகு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் வந்து அம்மா உணவகத்தோட தரத்தை இன்னும் அதிகப்படுத்தி கொடுக்கணும்னு சொல்லி ஒரு ஆதரவு. ஏதோ இப்போ கொடுக்குறதுன்னு எல்லாம் செய்கிறாங்க. பரவாயில்ல, அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏதோ வரோம், பசிக்குன்னு சாப்பிட்றோம். ஏதோ இதை விட கொஞ்சம் உயர்த்தி கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கு நல்லது இல்லைங்களா? ஒரு பொருள் அதிகமாக கொடுத்தா சாப்பிட்டா வயிறு வழுத்தும் இல்லைங்களா? அதனால கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா நல்லா சந்தோஷமாக இருக்கும். வேற ஒன்றும் சார் வணக்கம் சார். மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் வந்து இப்போ ஒரு திட்டம் போட்டிருக்காங்க. அம்மா உணவகத்தோட தரம் இன்னும் கூடுதலாக தரம் கூட்டி கொடுக்கப்படணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்டர் போட்டிருக்காரு. சரி, இதை பற்றி நீங்கள் என்ன சார்? ரொம்ப நல்லது, வரவேற்கிறோம். ரொம்ப நல்லா வரவேற்கிறோம். செக்யூரிட்டி ஒர்க் பண்ணுறேன். நான் அம்மா உணவு தந்ததுலேருந்து நாங்கள் வந்து இங்கே சாப்பிட்டுக்கிறேன். நான் இது தரத்தை உயர்த்தி கொடுத்து அவங்க செம்மலுக்கு கொஞ்சம் ஏற்றி கொடுத்தா நல்லாயிருக்கும். நேற்றுக்கு ரமேஷ் சார், எம்எல்ஏ ரமேஷ் சார் நேற்றுக்கு பார்த்தோம். ரவுண்ட்ஸ் போயிருந்தாரு. எல்லாம் அம்மா உணவகத்துலலாம் போய் சொல்லிட்டு வந்திருக்காரு, இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காரு. பாத்ரூம் சரியில்லை, கொஞ்சம் கசகசன் இருக்குது நிறையா. அதேமாதிரி குவான்டிட்டி ஓகே சார், 5 ரூபாய்க்கு ஓகே. குவாலிட்டி பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இதாக இருக்குது. 2வது நான் தண்ணி குடிக்கலான்னு இருக்கிறப்ப இந்த ஜக்கு பாருங்கள், இந்த ஜக்கில் எப்படி இருக்குது பாருங்கள். ஃபுல்லாக ஸ்மெல் பண்ணி பார்த்தா மீன் நாற்று அடிக்குது சார். இதை கழுவுறதே கிடையாது, யாருமே க்ளீனாக வச்சுக்கிறது இல்லை. என்ன சொல்கிறதுன்னு தெரியல. இந்த ஒரு அக்வா கார்டு மாதிரி போட்டிங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். வாட்டர் கொஞ்சம் பியூரிஃபிகேஷன் ஆகி வரும். அது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
அப்புறம் ஃபுட்டு குவாலிட்டின்றது கொஞ்சம் தரம் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. அதை கொஞ்சம் கன்சிடர் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அதான் சார். மற்றபடி இன்னும் ஃபுட்டு கொஞ்சம் வேறு கூட நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணலாம். நீங்கள் இட்லி ₹1 இட்லி கூட ரொம்ப கல் மாதிரி இருக்குது. அது கூட கொஞ்சம் நீங்கள் நல்லா தரமாக கொடுக்கலாம். அதே மாதிரி மத்தியானம் சாப்பாடு அது கூட கொஞ்சம் வெரைட்டிஸ் இன்க்ரீஸ் பண்ணலாம். சாம்பார் சாதம் அந்த மாதிரி கொடுக்குறாங்க, அதுக்கு தயிர் சாதம் கொடுக்குறாங்க, அது கூட கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணலாம். மற்றபடி சார் விஜய் சார் வந்ததுக்கப்புறம் ரொம்ப சேஞ்சஸ், டெய்லி சேஞ்சஸ் நடந்துட்டுருக்கு. எதிர்பார்க்கவே இல்லை சார் இந்த மாதிரி நடக்கும்னு. நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை சீரியஸாகவே. இப்போ வெளியே ஹோட்டலில் போனால் இந்த சாப்பாடு பார்த்தீங்கன்னா மினிமம் ₹70 ₹80 ஆகுது. கரெக்டாக சார்? நாங்கள் ₹5 சாப்பிட்றோம் அப்படின்னா சொல்லலை. அந்த ரீசனுக்காக தான் நாங்கள் இங்கே வர்றோம். அவ்வளோதான் சார். வணக்கம் மேடம். மாண்புமிகு முதலமைச்சர் வந்து இப்போ திட்டம் போட்டிருக்காரு. கண்டிப்பா அதை வரவேற்கிறேன் சார். இப்போ நீங்க வந்து எவ்வளவு நாளா வேலை செய்றீங்க மேடம்? நாங்க 14 வருஷமா ஒர்க் பண்றோம் சார். நாங்க 14 வருஷமா ஒர்க் பண்றோம். எங்களுக்குன்னு ஒரு சம்பள உயர்வு கிடையாது. லேடிஸ் நாங்க காலையில வந்து ஒர்க் பண்றோம். எங்களுக்கு பாத்ரூம் கிடையாது, இங்க தண்ணியும் கிடையாது. நாங்க இன்னொரு இடத்துல போய் கீழே போய் தண்ணி புடிச்சிட்டு எடுத்துட்டு வரோம். இங்க கேவலமான சம்பளம் சார். நாங்க வந்து வேலை பண்றது சார் 15 வருஷமா வேலை பண்றேன் சார். எங்களுக்கு அதே சம்பளம் தான், அம்மா கொடுத்த சம்பளம் மாதிரி தான் கொடுக்குறாங்க. எங்களுக்கு எதுவுமே இல்லை சார். அடிபட்டாலும் காசு இல்லை, எதுவுமே எங்களுக்கு உதவி பண்ணது அம்மா எப்போ போட்டாங்களோ அதே சம்பளம் தான் வேலை செய்யறோம். எத்தனையோ தான தர்மங்கள் இருந்தாலும் அன்னதானத்திற்கு இணையான தானம் எதுவும் இல்லை. கொரோனா காலகட்டம், பெருவெள்ள காலகட்டங்களில் சென்னை மக்களை காப்பாற்றியது அம்மா உணவு கூடம் என்றால் மிகை அல்ல. கிட்டத்தட்ட ஏராளமான பொதுமக்களுக்கு இலவசமாகவே உணவு வழங்கப்பட்டது இந்த அம்மா உணவக சேவை என்பதை யாரும் மறந்திருக்க மாட்டார்கள். அவ்வளவு சர்வீஸ் செய்து இருக்கும் அம்மா உணவகத்தை பற்றி பொதுமக்களின் கருத்தை நாம் இப்பொழுது கேட்டு உங்களுக்கு தெரிவிக்கிறோம். அம்மா உணவகம் சாதாரண அல்ல, இது ஒரு அட்சய பாத்திரம். பொதுமக்களினுடைய வயிற்று பசியை தீர்க்கும் மிக சிறந்த திட்டம் என்று உலகமே பாராட்டிய ஒரு திட்டத்தை மேம்படுத்த தமிழக அரசு முன் வந்துள்ளது வெகுவாக பாராட்டக்கூடிய விஷயம். விஜய் அவர்கள் வந்து அம்மா உணவகத்தோட தரத்தை இன்னும் கூடுதலா ஒரு ஆர்டர் போட்டாரு. ஆமாம், இதை பற்றி நீங்க என்ன சொல்றீங்க? நல்லா வரவேற்கக்கூடிய ஒன்று. இதை தான் நாங்கள் எல்லா முதலமைச்சரும் எதிர்பார்த்தோம். இவர் அதை பண்ணிட்டாரு. ரொம்ப சந்தோஷம். உண்மையிலே தரம் மேம்பட்டதுன்னா வெறும் உத்தரவோடு இல்லாமல் செயல்படுத்தினாங்கன்னா ரொம்ப சந்தோஷம். சார் வணக்கம் சார். மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் வந்து அம்மா உணவகத்தை வந்து இன்னும் தரத்தை வந்து இன்னும் அதிகப்படுத்தி கொடுக்கணும்னு சொல்லி ஒரு ஆர்டர் போட்டிருக்காங்க. அதை பற்றி நீங்கள் என்ன சார்? வரவேற்கிறதுக்கு ஒரு விஷயம். ஏற்கனவே தரம் இல்லாத இருக்குது. தரம் படுத்துறது நல்லது தான். பொதுமக்கள் இன்னும் அவரை வாழ்த்துவாங்க.